இங்கே பாருங்க கோபி, நீங்கள் இங்கே இருக்கிறது சரியில்லை. நீங்கள் ஒழுங்கா முதல்ல கிளம்புங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கே இருந்தீங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் சரிதான் போன்னு விட்டுட்டேன். என் குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்பா தான், இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் நானும் அமைதியாக விட்டேன். இப்போ உங்களுக்கு உடம்பு நல்லாயிடுச்சு. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அது ஏன் புரியாத மாதிரி இங்கேயே இருக்கீங்க? படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சரியான துணை யாருன்னு தெரிஞ்சு தானே என்னை விட்டுட்டு போனீங்க. அப்புறம் எதுக்கு கோபி இங்கே இருக்கீங்க? ஒழுங்கா கிளம்புங்க நீங்கள் முதல்ல. இப்போ பாருங்க, வெளியில் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, ராதிகா டெய்லியும் வராங்க. வந்து இங்கே பார்க்குறேன்னு வரும்போது ராதிகாவுக்கும் அத்தைக்கும் சரியான வாக்குவாதம், சண்டை போகுது. இன்னைக்கு காலையில் உங்களை பார்க்க உங்கள் பொண்ணு மயோ வந்தா. ஆனால் உள்ளே வந்தா பாட்டி திட்டுவாங்கன்னு வெளியில் நின்று நீங்கள் வருவீங்களா வருவீங்களான்னு பார்த்தா நீங்கள் வரல. சரின்னு அந்த பொண்ணு பாவம் ஃபீல் பண்ணிட்டு போகிறான். ஏன் கோபி, உங்களுக்கு உடம்பு நல்லாக்கி பார்க்குக்கு வாக்கிங் வரீங்க. ஆனால் எய்த்த வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? உங்களுக்குன்னு ஒரு மனைவி குழந்த. ஆனால் அவங்களெல்லாம் போய் பார்க்க மாட்டீங்களே கோபி. ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, உங்களுக்கு உடம்பு முடியலங்கிற ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு வேறு ஏதோ பிளான் பண்ணுறீங்க போல. கோபி, நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது. அதனால் ஒழுங்காக கிளம்பி போய் உங்கள் குடும்பத்தோட உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏய் பாக்கியா, என்னடி பேசுகிற அப்படின்னு ஈஸ்வரி குரல் கொடுக்குறாங்க. போதும் அத்தை, நான் இப்போது ரொம்ப கரெக்டாக பேசுகிறேன். அம்மா, நீ பேசுறது தப்புமா அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. இனியா, உனக்கு பேசுறதுக்கான வயசு இது கிடையாது. பல வாட்டி சொல்லிட்டேன். இது குடும்ப விஷயம், பெரியவங்க பேசுகிறது. இதில் எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற வயசு கூட உனக்கு இல்லை. வேணாம் இனியா. அம்மா போதும் நிப்பாட்டுங்க. அன்னைக்கு டேடி கூட நான் பீச்சுக்கு போகும்போது நான் தான் டேடிக்கிட்ட பேசினேன். டேடிக்கிட்ட எது இதெல்லாம் பிரச்சனைன்னு எனக்கு டேடிக்கு புரிய வச்சது நான் தான். நான் சொன்னதுனால தான் டேடி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு டேடி எல்லாத்தையும் அவர் அப்படியே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு தயங்காமல் இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்காரு. இப்படி அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தறதுக்கு காரணம் நான் தான். அதனால் எனக்கும் அந்த வயசு வந்துடுச்சு. நீங்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. டேடி எவ்வளோ நினச்சி தெரியுமாம்மா, இப்படி என் கூட செலி அண்ணன் கூடலாம் வீட்டில் உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசி எங்களுக்கு ஒரு டவுட்டுங்கும் போது அதை சரி பண்ணி கொடுத்து எவ்வளோ நாளாச்சு. ஆனால் இப்போது அந்த பழைய லைஃப் எங்களுக்கு திரும்ப வந்திருக்குமா? அப்படி இருக்கும்போது எதுக்குமா அதில் மண்ணை வாரி போகணும்னு நினைக்கிற? வேண்டாமா, டேடி எங்கள் கூட இங்கே இருக்கட்டுமா? அதுதாம்மா எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. இனியா ரொம்ப கரெக்டாக சொன்னேன் இனியா நீனு அப்படின்னு இங்கே செல்லியும் சொல்கிறான். ஆமாம்மா, டேடி இங்கே இருக்கிறது தான் கரெக்டு. ஏன்னா வீட்டில் எந்த பிரச்சனைனாலும், ஏன் உனக்கு இப்போது ஒரு கல்யாணம் ஆர்டர் இருந்துச்சே, அதில் கூட ஒரு டிஷ்ஷு செய்ய தெரியாது. என்ன பண்ணன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சியம்மா. என்கிட்ட ஐடியா கேட்டியம்மா. ஆனால் டேடி ஒரு செகண்டில் எப்படி இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. மா, டேடி இங்கே இருக்கிறதாம்மா கரெக்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இனியாவுக்கும் அதுதான் சரின்னு படுது. எனக்கு என்னமோ டேடி இங்கே இருக்கட்டுமா, நம்ம குடும்பத்தில் இப்போதாம்மா சிரிப்பு சத்தமாக கேட்குது அப்படின்னு செலின்னு சொன்னதும் பாக்கியா ஒன்று, அவ்வளோதான் இனியா பேசிட்டியா? செலியா நீ பேசிட்டியாப்பா? இனியாவுக்கு இன்னும் வயசு வரல. செலியா நீ வளர்ந்தும் கூட உனக்கு இன்னும் அறிவு வளரவே இல்லைடா. இப்போ 2 பேரும் பேசுனீங்களே, இதே தான் உங்கள் டேடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு பண்ணார். 3 குழந்தைங்க, அதுவும் கல்யாண வயசில் 2 பேர். அப்படி இருக்கும்போது எனக்கு பாக்கியா வேணாம், ராதிகா தான் எல்லாத்துலேயும் எனக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஜோடின்னு என்னை விட்டுட்டு ராதிகா பின்னாடி போனார். அப்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஏன் நீங்களாம் கஷ்டப்படல, ஃபீல் பண்ணலை? இப்போது அதே தான் திரும்ப ராதிகாவுக்கு பண்ணுறாரு. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ராதிகாட்டிருந்து இங்கே வந்துட்டார். இப்போது அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே செட்டில் ஆகிட்டாரு. இப்போது நீங்களும் எங்கள் டேடி நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கூடயே வச்சுருக்கீங்க. இப்போது நான் பட்ட கஷ்டத்தை ராதிகா அங்கே பண்ணுறாங்க. ராதிகா எப்போ கோபி வருவார் எப்போ வருவார்னு அங்கே காத்துட்ருக்காங்க. ஏன் கோபி நம்மளை விட்டு போனார், நாம் என்ன தப்பு பண்ணோம் என்ன அப்படின்னு சொல்லி ராதிகா அங்கே தனக்குள்ளேயே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நான் பண்ணேன்,
இன்றைக்கி ராதிகா பண்ணுறாங்க. அன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களே, அதே மாதிரி பாவம் அந்த குழந்தை மயோ. டேடி வரமாட்டாரா, டேடி நம்மளை பார்க்க மாட்டாரா, பேச மாட்டாருன்னு அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு இனியா. அது உனக்கு புரியலையா இனியா அப்படின்னு இங்கே பாக்கியா கேட்கவும் இனியாவால் பேசவே முடியல. ஈஸ்வரி ஒன்று, இங்கே பாரு பாக்கியா, நீ ஏன்டி இப்போது அடுத்தவங்களுக்காகவும் அடுத்தவங்க குழந்தைகளுக்காகவும் ஃபீல் பண்ணுறே தவிர ஏன் உன் குழந்தைங்க ஃபீல் பண்ணுமே அதை ஏன் யோசிக்க மாட்ற? கோபி இப்போது வீட்டை விட்டு போயிட்டானா இனியா எவ்வளோ கஷ்டப்படுவா, அது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா ஒன்று, அத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. உங்களை மாதிரி எனக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேச தெரியாது அத்தை. எப்போதும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கோங்க. அன்றைக்கி உங்கள் புள்ள இந்த வீட்டை விட்டு ராதிகா பின்னாடி போன உடனே அவன் எனக்கு பிள்ளையே இல்லை, என் புருஷன் செத்தா கூட அவன் வந்து கொல்லிப்படக்கூடாதுன்னு நீங்கள் தானே வீம்பு பிடிச்சிங்க, நீங்கள் தானே எல்லாம் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் பண்ணதுக்கு அவர் என்ன பழிவாங்க நினச்சாரு, என்ன பழிவாங்க நினச்சி அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையிலையும் உயிர்லையும் விளையாண்டாரு. ஆனால் அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு பெருசாக போயிட்டான். ஆனால் அப்போ கூட உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன். ஆனால் நானும் உங்களுக்கு எதிரி மாதிரி தெரியுறேன் இல்லைத்த அப்படின்னு கேட்க ஈஸ்வரியும் வாயடிச்சு போகிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கோபி, உங்களுக்காக இந்த 3 பேரும் எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் நீங்கள் பண்ண தப்பு அயோக்கியத்தனம் எல்லாமே சரி ஆகிடாது. நீங்கள் ஒரு மனுஷனாக திருந்துட்டேன், நான் இனிமே மனுஷனாக வாழ போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இடம் இது கிடையாது, அது ராதிகா வீடு தான். ஒழுங்கா நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, இல்லையா நான் இந்த வீட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்ல கோபி ஒன்று, வேணாம் ராதிகா நானே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு. உடனே ஈஸ்வரி, கோபி வேணாப்பா, அவள் சொல்கிறான்னு கேட்டு நீ போகாத கோபி, நான் சொல்கிறது கேளுப்பா, அம்மா நான் இருக்கேன், நீ இங்கேயே இரு, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா என்னால் இந்த வீட்டில் யாருக்கும் இந்த பிரச்சனை வேணாம், நான் பண்ணலாம் தப்பு தான்மா, அந்த தப்பெல்லாம் திருந்திட்டேன், உணர்ந்துட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அது பாக்கியிட்டேருந்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் நான் இங்கே இருந்து பாக்கியாவை கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் பாக்கியாவுக்கு ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அது எனக்கே புரியுதுமா. அதனால் இனிமே என்னால் பாக்கியாவுக்கு எந்த கஷ்டமும் வேணாம், நானே இங்கேருந்து போயிடுறேம்மா அப்படின்னு கோபி போகிறாரு. அங்கே போனதும் இங்கே ராதிகா, கோபி வாங்க கோபி வந்துட்டிங்களா, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல கோபி உள்ளே போவும் மய ஓடி வந்து, டேடி வந்துட்டிங்களா, எங்கே நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் டேடி, எங்களை விட்டு போகாதீங்க டேடி, எங்களுக்கு நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல டேடி அப்படின்னு இங்கே மயோ அழுவுறதை பார்த்து கோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி தானே அப்போது இனியாவும் அழுதுருப்பா அப்படின்னு கோபி யோசிக்கிறாரு. இப்போ நாம் என்ன பண்ணுறது, இனியா விட்டு இங்கே வர முடியல, நம்ம பசங்களும் ஞாபகமாக இருக்குது, இங்கே மயவும் ஃபீல் பண்ணுறா, நாம் எப்படி தான் இப்போது இனியா விட்டு செலினை விட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு இங்கே கோபி யோசிக்கிறாரு. இது பக்கம் போயிட்டுருக்க இங்கே ஈஸ்வரி, இங்கே பாரு பாக்கியா, நீ நினச்ச மாதிரியே கோபி வெளியே தள்ளிட்டால வீட்டை விட்டு, இனிமேல் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்ல, எங்கே போகிறீங்க, ராதிகா வீட்டுக்கா, போங்க, ராதிகா வீட்டுக்கு போனால் ராதிகா அவங்கள ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு இங்கே ஒரு மாதிரி ஆகுது. இங்கே ஈஸ்வரி தான் புள்ள போயிட்டானே அப்படிங்கிற சோகத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபி, பாக்கியா விட்டு பிரிஞ்சு இங்கே வந்துட்டோமே, நம்ம பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சிட்டோமே, என்ன பண்ணுறது, நாம் ஒழுங்காக பாக்கியா கூடயே இருந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம், பாக்கியாவுக்கு பண்ண தப்புக்கு தான் இப்போ நாம் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கோபி அந்த பக்கம் போகிறதா இங்கேயே இருக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தோட ராதிகா வீட்டில் இருக்கார்.